என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு நித்திய பிதா. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஏசாயா 9வது அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் முடிய. நித்திய பிதா. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமம் நித்திய பிதா என்றால் எப்படி? இவர் குமாரனா பிதாவா? பிதா என்ற சொல் இயல்பாய் தந்தை என்று பொருள்படும் என்றாலும் இந்த இடத்தில் காரணர் என்று பொருள் கொள்ளலாம் என்று அருள் திரு டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் கூறுகிறார். இதற்கு அவர் கூறும் காரணம், ஒளியின் பிதா என்றால் ஒளிக்கு காரணர் அல்லது உருவாக்குகின்றவர் என்று பொருள் என்பதே. நித்திய பிதா எனும்போது நாம் நித்திய வாழ்வுக்கு காரணர் என்று பொருள் கொள்வோமாயின் கிறிஸ்துவை நித்திய பிதா என்று சொல்வது பொருத்தமானதே. மெய்யாகவே நாம் மரித்து 2ஆம் வருகையின் போது உயிர்த்து என்றென்றுமாய் நித்தியமாய் பரலோகில் வாழ்வோம் என்பது நமது விசுவாசத்தின் ஒரு கூறு. எனவே இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய வாழ்வை அருள்வதற்கு காரணராய் இவ்வுலகில் பாலகனாய் குமாரனாய் பிறந்தார். இவ்வுலக வாழ்வு அனித்தியமானது, நிலையற்றது. இவ்வுலக வாழ்வை பெரிதென்று கருதி வாழ்வது மடமையாகும். ஒரு ஐஸ்வர்யவான் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி தானியத்தையும் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, என் ஆத்துமாவே புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். இப்படி இவ்வுலக வாழ்வின் இன்பங்களை மட்டும் சிந்தித்து அதற்கேற்ப வாழ்க்கையில் செயல்படுகிறவர்கள் திருமறையின்படி, கிறிஸ்துவின் கூற்றின்படி மதிகேடர்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் முடிய. நாம் மதிகேடர்களாய் இருக்க வேண்டாம். இவ்வுலகில் 100 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் இது நித்தியமல்ல என்பதை அறிவோம். நித்தியமானது எது என்பதையும் அறிவோம். தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு குமாரனை உலகுக்கு அனுப்பினார். அந்த குமாரனே நாம் நித்திய ஜீவனை பரலோகத்தில் நித்தியமாய் வாழ்வதற்கான ஆதாரத்தை சிலுவை மூலம் ஈட்டித் தந்தார். அந்த மாபெரும் பொறுப்பினை நிறைவேற்ற இப்போது அவர் பெத்தலையில் வந்து பிறந்திருக்கிறார். தேவன் மனிதன் தம்மோடு நித்தியமாய் வாழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவனை படைத்தார். அவனோ மதிமயங்கி நீங்கள் சாகவே சாவதில்லை என்ற சர்ப்பத்தின் பொய்யுரையை நம்பி சாவாமையை தொலைத்து போட்டான். குமாரனாகிய கிறிஸ்து மீண்டும் நித்திய ஜீவனை நமக்கு தரும் நோக்குடன் எளிய மகனாய் இவ்வுலகில் பிறந்துள்ளார். ஏற்றுக்கொள்வோம். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமையுடைத்து இவ்வுலகு நித்தியமாய் இறைவனோடு வாழும் மா பெருமையுடைத்து அவ்வுலகு. நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமையுடைத்து இவ்வுலகு நித்தியமாய் இறைவனோடு வாழும் மா பெருமையுடைத்து அவ்வுலகு.
அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. ஜபம். இறைவா, அநித்தியமான இவ்வுலக இன்பங்களை பெரிதென கொள்ளாமல் நித்திய வாழ்வுக்கு என்னை ஆயத்தப்படுத்தும் நித்திய வாழ்வு தரும் உம் திருக்குமாரனை ஏற்றுக்கொள்கிறேன். ஆமேன்.